ப்ரோ இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ உங்கள் பணத்தை நான் எடுத்துகிட்டு ஓடியே போயிட போகிறேன். கண்டிப்பாக நானும் திருப்பி தந்துடுவேன், சரியா? சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேனம்மா, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி. அவங்க போனேன். பாபா இங்க என்ன பாப்பா பண்ற? வர்ற பாபா பாபா இன்னதான் இந்நேரத்தில் இங்க என்ன பாப்பா பண்ற? எங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவுக்காக வெயிட் பண்றியா? ஆமா. எங்க போயிருக்காங்க? அம்மா வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களா? போன் அடிக்குது. போன் கொண்டா, கொண்டா. போன்ல யாரு? அம்மா அங்கிள். அம்மாவா? கொண்டா. ஹலோ. ஏங்கப்பா போட்டதே இவ்வளவு அம்சமா இருக்குது. ஹலோ தங்கம். செம்ம வாய்ஸா இருக்குது. தங்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஹலோ. எங்கேங்க இருக்கீங்க? பாப்பாவை தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க? ஹலோ நீங்க யாருங்க? ஹலோ. இல்லைங்க, நான் இந்த வழியே போயிட்டு இருந்தேனா பாப்பா வர தனியாக உட்காந்துருச்சு, அதான் என்னன்னு கேட்டேன். இல்லைங்க சார், பாப்பாக்கு ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ராக்டிஸ்னு ஈவினிங் வர லேட் ஆகுன்னு சொன்னாங்க. ஸ்கூல் வேன் அவைலபிள் இல்லாதனால நானே ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆஃபீஸில் இருந்து வர டிலே ஆகிடுச்சு. வர வழியில் வண்டி வேறு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருக்கேன். அவர் வேறு வண்டி ரெடியாக 1 hour ஆகுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி சொல்லுங்க. பக்கத்துல நான் சொல்ற தாத்தா வீட்ல பாப்பாவை கொண்டு போய் விட முடியுமா? தாத்தா வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்கும். பொனக்காட்டு மாரியம்மன் கோவில் சொல்லுவாங்க. அது பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கும். அங்க ஒரு தாத்தா இருப்பாரு. அவர்கிட்ட பாப்பாவை விட்டுறீங்களா? பொனக்காட்டு மாரியம்மன் கோயிலா? சரிங்க, நான் ட்ராப் பண்றேன். நீ கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் வந்துடுறீங்களா? தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க. ஏங்க நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க மொபைல்ல இருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் விட்டுறீங்களா? நான் பண்றேன். தங்கம் ஹரிணி, அந்த அங்கிள் கூட போயிட்டு தாத்தா வீட்ல இருங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். இதாங்க என் நம்பரு. சரிங்க. பாப்பாவை விட்டுட்டு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. சரி, ஓகே. போலாமா? ப்ரோ சொல்லுங்க. ஃப்ரேம் ஒன்று போகணும் ப்ரோ. போட்டுக்கலாம் ப்ரோ. எந்த மாதிரி ஃப்ரேம்? இது ஒய்ஃப் ஃபோட்டோவும் குழந்தை ஃபோட்டோவும் தனித்தனியாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி போட முடியுமா ப்ரோ? பண்ணிக்கலாம் ப்ரோ. என்ன சைஸ் வேணும்? ப்ரோ நார்மல் சைஸ் போதும் ப்ரோ. ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ரோ டிசைன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அனுப்பிச்சி விட்றீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிடுறீங்களா? ஸ்கேனிங் ப்ரோ. இதோ இங்கே இருக்கு. கால் வருதுடா, அது பண்ணுடா. டே மாமா உனக்கு கால். ஹலோ ஏங்க. சொல்லு. எங்க இருக்கீங்க? நான் பக்கமாக வந்துட்டேன். ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வர நேரத்தில் என்ன உங்களுக்கு வேலை? சும்மா என்னடி உனக்கு? வரேன்னு சொல்கிறல. வர வை. இன்னைக்கு கூட நேரமாக வர மாட்டீங்களா? வர வை.
இறங்க பாப்பா. ஒரு பக்கத்தில் வீடு இருக்குது, பூட்டி இருக்குது. தான் கோயில். ஐயா ஐயா இருக்கீங்களா ஐயா? வராரு வா. ம் பார்த்தாங்க. யாருப்பா அது இந்நேரத்தில்? ஐயா இவங்க அம்மா இந்த பாப்பா உங்கள்கிட்ட விட்டுட்டு போக சொன்னாங்க. யாருப்பா அது? எனக்கு ஒன்றும் அடையாளம் தெரியலையாப்பா. அடையாளம் தெரியலையா? பாப்பா அந்த ஃபோனை கொடு. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் மாயா. மாயாவா? ம். இவங்க தான் அவங்க அம்மா. தெரியல? இந்த பொண்ணா? ஆ இந்த பொண்ணா? ஆ இந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொன்னாங்களேப்பா. செத்து போச்சா? போன மாசம் இந்த பொண்ணு என்கிட்ட குறி கேட்க வந்துச்சு. நானும் ஒரு பரிகாரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அடுத்த மாசம் வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த பொண்ணு கூட வந்த பொம்பளை தான் சொல்லிச்சு, போன வாரம் தான் இந்த பொண்ணு தூக்கு மாட்டி சொத்தி போச்சுன்னு. நேரத்தில் யாராவது? அது பண்ணுடா டே மாமா, உன் பொண்ணுக்கு கால் பண்ணுறீங்கள? சொல்லுமா. இன்னுமா வந்துட்டு இருக்கிற? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வந்துட்டு இருக்குமா பக்கத்தில். வர வர நீ பண்றதே சரியில்லை. ஒழுங்கா பத்திரமா வீடு வந்து சேரு. என்ன சின்ன குழந்தையா? அதான் வரேன்னு சொல்கிறல, சும்மா போன வைடி. நீ முதல்ல வீட்டுக்கு போ. வேற ஒருத்தி நொய் நொய் நொயின்ட்டு. ஹலோ ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? மா யாருமா நீங்கள்? முதல்ல ஏன் சார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னாச்சு சார்? இங்கே வந்து உங்களை பற்றி கேட்டால் என்னென்னமா சொல்கிறாங்க? இடம் மாதிரி போயிட்டீங்களா? என்னோட பாப்பா எங்கே சார்? நான் பஸ் ஸ்டாப்புக்கே வந்துட்டேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இங்கேயே கொண்டு வந்து விட முடியுமா? என்ன விளையாடுறியா? ஏன் சார்? அங்கே வா இங்கே வான்னு மாற்றி மாற்றி பேசி சொல்லிட்டு இருக்கிற. சாரிங்க அதெல்லாம் முடியாது. சார். குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும். எங்க? எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். இப்படி சொன்னால் எப்படி சார்? சார் இல்லைங்க சார், பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆனுவல் ப்ராக்டிஸ்னு பொண்ணு என்கிட்ட குறி கேட்க வந்துச்சு. சொன்னாங்க. ஸ்கூல் வேன் அவைலபிள் நானும் ஒரு பரிகாரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அடுத்த மாசம் வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆயிடுச்சு. வர வழியில இந்த பொண்ணு கூட வந்த பொம்பளை தான் சொல்லிச்சு, போன வாரம் தான் இந்த பொண்ணு தூக்கு மாட்டி சொத்தி போச்சு. கால் வருதுடா, அது பண்ணுடா டே மாமா, உன் பொண்ணுக்கு கால் பண்ணுறீங்கள? ஹலோ 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 ஏ பாபா 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 எங்கே இந்த பிள்ளை போச்சு? ஷோ ஏ பாபா. டேய் மணி, இப்படி சொன்னா எப்படிரா? எப்படியாவது ரெடி பண்ணி கொடுறா. டேய் டேய் டேய். ஓ என்ன மச்சான், ஆளே ரொம்ப டென்ஷனாக இருக்கா போலையே. இந்த மணி இருக்கான்ல? யாரு? அந்த மேட்டூர் மணியா? ஆமாம், அவன் தான். ஆ, அவனுக்கு என்ன? ஒரு 5 லட்ச ரூபா வேணும், எமர்ஜென்சின்னு சொன்னான். ஆ, நானும் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தேன். திருப்பி கேட்டால் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. இரிட்டேட் ஆகுது மச்சி. அவன்கிட்ட ஏன் மச்சான் பணத்தை கொடுத்த? அவன் ஒரு திருட்டு பையன் மச்சான். என்னடா சொல்ற?
அவன்கிட்ட யாராவது பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கினதா கேள்விப்பட்டிருக்கியா நீ? பண விஷயத்தெல்லாம் அவனை நம்பவே கூடாது மச்சான். இன்னைக்கு அந்த 5 லட்ச ரூபா சீட்டு கூட அவன் தான் எடுத்தான். ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு பாரு, கொத்த பைசா இல்லம்பான். அவன்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு நீ தான் இப்போ உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க. அதெல்லாம் அவ்வளோதான். அந்த 5 லட்ச ரூபாய் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. அண்ணே ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? சில்லறையெல்லாம் இல்லைப்பா. ஒரு டீ கொடுங்க, ஃபோன்பே பண்ணுறேன். அவன்கிட்ட ஏன் மச்சான் பணத்தை கொடுத்த? அவன் ஒரு திருட்டு பையன் மச்சான். அவன்கிட்ட யாராவது பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கினதா கேள்விப்பட்டிருக்கேன் நீ? பண விஷயத்தெல்லாம் அவனை நம்பவே கூடாது மச்சான். அதெல்லாம் அவ்வளோதான். அந்த 5 லட்ச ரூபாய் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. அண்ணா பால் 1/2 லிட்டர் தாங்க. எனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய்மா, எப்போ வந்தீங்க? நாங்கள் நேற்று தான் வந்தோம். பாப்பா ஏன் மாஸ்க் போட்டிருக்கா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலண்ணா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? ஆமாம். ஓ ஓகே ஓகே. அப்புறம் என்னம்மா திடீர்னு ஊருக்கு? நான் பாப்பாவை ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. 2 days ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? நாளைக்கு தான் ஷூட் முடியுது. முடிஞ்சது ஈவினிங் கிளம்பிடுவோம். ஓகே ஓகே. போலாமா? பாய்ண்ணா. சரி பாய்மா. ஒரு நிமிஷம், ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறீங்களா? சரி ஓகேண்ணா. தங்கம், மாஸ்க் எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுப்போமா? ரெடி ரெடி சீஸ். ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்னருமை காதலியே இன்னர் கொஞ்சம் நானும் வாரேன் என்னருமை. ஏண்டா விஜய், ஏண்டா இங்க நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை தாத்தா, சும்மாதான். என்ன தாத்தா இங்க என்னடா பண்ற? சும்மாதான் தாத்தா. காசு கேசு 100 ரூபா இருக்குமாடா குஞ்சா? ஏன் தாத்தா நீ வேற? எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கடா, நான் மட்டும்தான் ஒண்டியில் இருக்கேன். கொடுத்தீனா கடை பக்கம் போயிட்டு வந்துடும்டா. காசுலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீ போ தாத்தா. நாளைக்கு கொடுத்துட்டா கொடுறா. தாத்தா என்கிட்ட காசு இல்லை தாத்தான்றேன், சொன்னா புரிஞ்சுக்காம. ஐயோ ஒருத்தன். தாத்தா சரி, காசு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னடா பண்ணணும் உனக்கு? நைட்டு கோயிலில் தானே இருப்ப? ஆமாம்.
ஹலோ ஹலோ அண்ணா. அம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லுங்கண்ணா. பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்லைண்ணா? பிரச்சனைலாம் எதுவும் வராதுமா, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு ஓகே, நான் பண்ணிக்கலாம்.